நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா ஏ ஸ்டாலின் அரசே, இந்த கேள்வியை பார்லிமெண்ட்ல இல்ல இங்க கேட்கணும். ஏ ஸ்டாலின் அரசே, மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு புள்ளி விவரத்தோட திமுகவுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நிறைய நிதி தரல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அதுக்கு விளக்கத்தை கொடுத்தாலும் கூட அண்ணாமலை கொடுத்த விளக்கம் உண்மையிலேயே மக்களிடையே போய் சேருதுன்னு தான் பார்க்கணும். எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா கனிமொழி அவர்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதாவது தமிழக அரசு தமிழுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்ற மாதிரி, மத்திய அரசு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றோம், அதே மாதிரி நிதியும் எந்த அளவுக்கு நாங்க ஒதுக்கி இருக்கோம், நீங்க ஆட்சியில கூட்டணியா இருக்கும்போது காங்கிரஸோட நீங்க கூட்டணியா இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒதுக்கினீங்க அப்படிங்கிறது கூட புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கிறாரு. அதாவது காங்கிரஸ் 8 ஆண்டு, அதாவது 2006 இருந்து 2014 வரைக்கும் 675.36 கோடி ஒதுக்கி இருக்காங்க 8 ஆண்டுல. ஆனா கடந்த 3 ஆண்டுகள்லயே 643 கோடி மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு கேள்வி கேட்டு, இந்தியாவிலேயே 18 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதுவும் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 17 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, தமிழுக்காக, அதாவது தஞ்சாவூர்ல 1981 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் இது எல்லாத்துக்கும் என் ப்ரொஃபஸருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு இருக்காங்கிறது பொறுத்தளவு கூட பல்கலைக்கழகத்துக்கு பாஜக நிதி ஒதுக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க நீங்க அதாவது பார்லிமெண்ட்ல நிதி ஒதுக்கலன்னு கேட்குறீங்களே ஒழிய தமிழகத்திற்கு இன்னும் ஒரு 5-6 பல்கலைக்கழகம் வேணும், தமிழ் பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு ஏன் கேட்கல? அதை நீங்க பார்லிமெண்ட்ல கேட்காதீங்க, நீங்க போய் கோபாலபுரம் போய் ஸ்டாலின் பார்த்து நீங்க கேளுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, தமிழுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதாவது மோடி அவர்கள் வாரணாசியில பனாரஸ் பல்கலைக்கழகத்துல நம்மளோட கவி பாரதியாரோட இருக்கையை அமைச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. ஆனா நீங்க பாரதியாரை புறக்கணிச்சீங்க. எதுக்காகன்னா அவர் பிராமணர்னு சொல்லி. ஏன்னா நீங்க இப்ப நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி சில விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது கடந்த ஆண்டு தமிழக பள்ளி கல்வித்துறை சமஸ்கிருதத்து மொழிக்கு 11.68 கோடி செலவிட்டது எதற்காகன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இங்க ஒரு கூட்டம் இன்னைக்கு கூட்டணி குறித்தும் இல்ல பெரியார் குறித்தும் இல்ல அண்ணா அது இதுன்னு சொல்லி இந்த பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய மக்கள் சார்ந்து மக்களுக்காக என்ன ஏதுன்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனையும் பேசுறது இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இன்னும் கூட நிறைய இதெல்லாம் தாண்டி நேதாஜி டிவி வரதராஜன் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் பாஜகவுக்கு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதாவது உதயகுமார் அவங்கள, அதாவது இந்து முன்னணி நடத்தின ஒரு முருகன் மாநாடு, அதுல அதிமுகவும் கலந்துக்கிட்டாங்க, பாஜகவும் கலந்துக்கிட்டாங்கிறது தான் நிஜமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு அதுல அண்ணாவும் பெரியாரும் வந்தது, அதனால சில அவமானப்படுத்திட்டாங்கிற ஒரு விஷயத்தினால எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சில அவதூறு பேசும்போது பழைய ஆட்சியில் கூட்டணி விட்டு நாங்க விலகினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த எச்சரிக்கை நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க ஈவேராவை தூக்கி பிடிக்கிறதா இருந்தா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் திருநீரிடுறாரு, ஓபிஎஸ் அவர்கள் ஏன் திருநீரிடுறாரு, செல்லூர் ராஜு அவர்கள் ஏன் திருநீரிடுறாரு? ஆனா உண்மையிலேயே அண்ணா வழிவந்த கட்சின்னு தான் சொல்லலாமே ஒழிய, ஆனா உண்மையிலேயே இது முழுக்க எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதா அம்மையாரால் உருவாக்கப்பட்ட கட்சின்னு தான் அவர் விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆனா உண்மையிலேயே இங்க யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா திராவிடம் இன்னைக்கு பெரியாரை தூக்கி பிடிக்கிறதா இருந்தான்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை தூக்கி பிடிக்கிறதா இருந்தால் ஏன் அவங்க இப்போ டிஎம்கே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறாங்க, அவங்க நாங்க பெரியார் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வைக்கிறதுல எதுவும் வைக்கிறது இல்லை, அவங்க கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அதை சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இருக்கான்னு நம்ம பார்க்கப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் பாஜகவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறவங்க எல்லாம் இன்னைக்கு நாங்க பெரியார் தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு தமிழக மக்களிடையே சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
நான் ஏன் பிறந்தேன் அந்த புத்தகத்துல வந்து உண்மையிலேயே எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்கிறாராமா. அதாவது நான் வந்து என்னோட தலைவர் நேதாஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே காந்திஜி நேதாஜிக்கு பண்ண துரோகத்தினால வந்து இவர் பிரிஞ்சு வந்ததை நிறைய விஷயங்கள் அவர் அந்த காணொலியை முடிஞ்சா நீங்க பாருங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம கேள்வி எல்லாம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அதிமுக வந்து இன்னைக்கு நாங்க பெரியாரா தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டணியிலேயே இருந்து பேச முடியுமாங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா இப்படி பேசி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு நாங்க பெரியாரை பிடிச்சி இருக்கோம், பெரியார் எங்களோட கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக கூட நின்று அதிமுக ஓட்டு கேட்க முடியுமாங்கிற கேள்விதான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் விழிப்படைஞ்சிட்டு வர்றாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்பெல்லாம் அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பிரியறதுக்காக திமுக பெரிய சூழ்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்து முன்னணி நடத்துறது தான் அந்த முருகன் மாநாடுங்கிறது தெரியும். இங்க பாஜகவும் கலந்திருக்கு, அதிமுகவும் கலந்திருக்குங்கிறது நிஜம். ஏன்னா இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறது, நம்ம சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பாஜகவில் தவறு இருந்தாலும் கூட இந்து முன்னணி கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நீதிமன்றம் எல்லாம் போன வழக்கெல்லாம் இன்னைக்கும் கூட இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு மேல கேள்வி இவங்க முன்வைக்கிறாங்க பாரு. ஆனா இதெல்லாம் யார் தடுக்கணும்? இப்ப ஐடி விங்க வந்து நிறைய பிரச்சனைகளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் யார் எடப்பாடி அவர்கள் இல்ல தலைமை அதிமுக தலைமை வந்து அதை வந்து தடுக்க வேண்டுமா வேணாமாங்கிறது தானே. இப்போ அப்படி இல்லை, பாஜகவுக்கு எதிரான சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது கூட்டணியில ஏதாவது ஒரு முறிவு, இன்னொன்னு திமுகவுக்கு அந்த விஷயம் வந்து ஆதரவாதனை அங்க போகுங்கிறத இங்க நிறைய ஊடகத்துல பேசப்படுறாங்க. ஆனா உண்மை தானே இங்க இங்க இதெல்லாம் வந்து அதை வந்து உண்மையிலேயே அந்த புரிதல் ஏன் இவங்களுக்கு இல்லைன்னு தான். நல்ல மறுபடியும் நான் சொல்றேன், அது வந்து இந்து முன்னணி நடத்தின விஷயம். அதுல அதிமுக பாஜக எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இங்க பிஜேபியை ஏன் இந்த கேள்வி முன்வைக்கணும்? அது வந்து அவங்கள இந்து முன்னணியோட நிலைப்பாடு. அதிமுக எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பாஜக ஆதரிச்சவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் போயிருக்காங்க, எல்லாருமே போயிருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். இங்க இதை வச்சு திமுகவுக்கு ஆதரவா போற மாதிரி ஒரு சில விஷயத்த பேசும்போது இன்னைக்கு வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். இதே அண்ணாமலை அவர்கள் வந்து வார் ரூம் வச்சு ஏதோ பேசுறாரு, அதிமுகவுக்கு எதிராக நிறைய பேசுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த விஷயத்த அன்னைக்கு அந்த விஷயத்த வச்சு வார் ரூம் அடக்குனாங்க. அதே இன்னைக்கு சில கேள்விகள் நம்ம அதிமுக பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்க செய்யணும். ஏன்னா இதே இன்னைக்கு வந்து அதிமுக சார்ந்த சில அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ அவங்க வந்து இந்த மாதிரி பாஜகவுக்கு எச்சரிக்கை விடுற மாதிரி சில கருத்துக்கள் வெளியிடும் போது ஏன் இந்த மாதிரி செய்றீங்கன்னு, ஏன் அதை தடுத்திருக்கலாம்ங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் ஆனாலும் கூட மக்கள் கொண்டாடப்பட்ட தலைவர்னு சொல்லலாம். நிறைய மருதமலை கோயில் எல்லாம் திறந்து வச்சிருக்கிறாருன்னு அவர் நிறைய விஷயத்த, இன்னும் ஜெயலலிதா அம்மையார் வந்து அத்தனை ஓமங்கள் வளர்த்து அத்தனை கோயில் எல்லாத்த சிறப்பித்த ஒரு அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனா இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே பெரியார் தூக்கி இவங்களோட ஒப்பிட்டா வந்து கண்டிப்பா அதிமுகவுக்கு இது பெரிய சரிவுன்னு தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கூட திமுக நினைச்சிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி எப்ப முறிவிடா அப்படின்னு. அதுக்கு வந்து அதிமுகவே காரணம் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட பதிவு. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.